ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோட டைம் டேபிள் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? நோட் 1 என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த டேட்டில் மோஸ்ட்லி எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஹாலிடேஸ் அனௌன்ஸ் பண்ணாலுமே ஓகே, இந்த டோட் ஆஃபீஸ் வெப்சைட்டில் எதனா அப்டேட் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஜூனியர் கிரேட் 5 பேட்சும் சீனியர் கிரேட் பார்த்தீங்கன்னா 4 பேட்சஸாக கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம டைம் டேபிளுக்கு பார்க்கலாம். இந்த வாட்டி டைம் டேபிளில் கொஞ்சம் சேஞ்சஸ், டைமிங்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் எப்போவுமே 1 வீக் ஏர்லியராக நடக்கும், ஜூனியர் இன்டர் சீனியர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு முன்னாடி. பட் இந்த வாட்டி சேம் டேட்லேயே நடக்குது. ஓகேங்களா? 23/8/2025 சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் தமிழ் எக்ஸாமினேஷன்ஸ் மொத்த கிரேடுக்குமே நடக்குது. இப்போ ஹை ஸ்பீட் 120 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஹை ஸ்பீட் 150 பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஹை ஸ்பீட் 180 பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ். ஹை ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் 120ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேப்பர் இருக்குது. ஓகேங்களா? கண்டென்சேஷன், அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பேப்பர். ஓகே, கண்டென்சேஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்குண்டான டிக்டேஷன் 9 மணிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 நிமிஷம் கண்டென்சேஷன் டிக்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா 9:20 10:35 வரைக்கும் அந்த கண்டென்சேஷன் என்ன பண்ணணும்னா எழுதி காட்டணும். சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் கேப்பு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் கொடுத்துருவாங்க. அது ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கப்புறம் 11:10 12:40 வரைக்கும் அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஹை ஸ்பீடு 120 வேர்ட்ஸ் பர் மினிட். ஃபஸ்ட் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம். ஓகேங்களா? அதை தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஹை ஸ்பீட் 150 பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் பேப்பர் மட்டும்தான் இருக்கும். ஓகே, 2லேருந்து 2:05 வரைக்கும் டிக்டேஷன் கொடுப்பாங்க. 2:20 4:20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் 2 மணி நேரம். அப்புறம் ஹை ஸ்பீட் 180 பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 5 நிமிஷம் டிக்டேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 2:25 4:40 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் எக்ஸாமினேஷன்ஸ் வருவோம். இதுக்கு முன்னாடி 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணிக்கே 8:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்டென்சேஷன் டிக்டேஷன் கொடுப்பாங்க 8:00லேருந்து 8:35. அப்படியே எலாபரேஷன் டிக்டேஷனுமே கொடுப்பாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு, ஒரு 4 நிமிஷத்துக்கு, சாரி. ஸோ 8:00லேருந்து 8:41 வரைக்கும் டிக்டேஷன் எழுதுவோம். அதுக்கப்புறமா 9 மணிக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது கண்டென்சேஷனும் எலாபரேஷனும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் டைமு. அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் தான் கேப்பு. உடனே ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் 7 நிமிஷம், 11:00லேருந்து 11:37 வரைக்கும். தென் அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு 11:55லேருந்து 1:25 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 1.5 மணி நேரம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு டைம். இந்த டைமிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 2 பேப்பர் முடிச்சுட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சீனியர் கிரேடுக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. நடுவில் செகண்ட் பேப்பருக்கும் ஃபஸ்ட் பேப்பருக்கும் நடுவில் ஒரு 45 மினிட்ஸ் கேப் இருக்கும். பட் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஜூனியர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மார்னிங் நடக்கும். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 2:30 மணிக்கு செகண்ட் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? 2:00லேருந்து 4 மணி வரைக்கும் செகண்ட் பேப்பர் டெஸ்ட் இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம்க்கு அப்புறமா 4:15லேருந்து 4:22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் கொடுப்பாங்க. 4:40லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் பேப்பர் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தான் ஷார்ட் அண்ட் தமிழ் அதில் இருக்கிற ஜூனியர் சீனியர் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸோட டைம் டேபிள். உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே டைமிங்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இதில் இருக்குது. இப்போது தமிழ் ஷார்ட் ஹேண்ட் பார்த்துட்டோம். இப்போ ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் பார்க்கலாம். சண்டே நடக்கும், மறுநாளே. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீட் பார்த்துடலாம். தமிழுக்கு என்ன ஃபாலோ பண்ணமோ மோஸ்ட்லி அதே தான். ஹை ஸ்பீட் 150ல் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஹை ஸ்பீட் 150ல் 2 பேப்பர் இருக்கும். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க செகண்ட் பேப்பர் கண்டென்சேஷன் டிக்டேஷன். 9:15லேருந்து 10:30 வரைக்கும் அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் 10:45 கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு 11:15லேருந்து 12:30 வரைக்கும். அதுக்கப்புறமா ஹை ஸ்பீட் 180 பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் ஸ்டார்ட் ஆகுது. 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு வரைக்கும் முடிஞ்சிருது. 2:00லேருந்து 2:05 வரைக்கும் டிக்டேஷன் கொடுப்பாங்க. 2:20லேருந்து 3:50 வரைக்கும் 1.5 மணி நேரம். அதே தான் ஹை ஸ்பீடு 200க்குமே 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2:05 வரைக்கும் டிக்டேஷன். 2:25லேருந்து 4:10 வரைக்கும். ஓகேங்களா? ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் 180க்கும் 200க்கும் டிஃப்ரென்ஸு. அப்புறமா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இன்டர் கிரேட் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்டர் கிரேடும் சீனியர் கிரேடும் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
8:30லேருந்து 8:34 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் கொடுப்பாங்க, எலாபரேஷன் டிக்டேஷன். சரிங்களா? கூடவே ஒரு கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், ஒரு 10 மார்க் 20 மார்க்குக்கு. ஓகேங்களா? ஸோ 8:30லேருந்து 8:30லேருந்து 8:34 வரைக்கும் ஒரு 4 நிமிஷம் டிக்டேஷன். அந்த எலாபரேஷன் நோட்ஸும் கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு 8:55லேருந்து 10:40 வரைக்கும் டைம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் உடனே ஒரு 1/4 மணி நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 11:05லேருந்து 11:12 வரைக்கும் ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா 11:30லேருந்து 12:45 வரைக்கும் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தான் ஃபஸ்ட் பேப்பரை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு டைம், இன்டர் கிரேடுக்கு. அதுக்கப்புறமா சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா அதே 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கண்டென்சேஷனுக்கு டிக்டேஷன் கொடுப்பாங்க. சீனியரில் கண்டென்சேஷன் மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்து லித்தோகிராஃபி இருக்கும். அப்புறம் லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்டு ஃப்ரேசஸ் கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஸ்ட்ரோக்ஸ்னு கேட்பாங்க. அது கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டென்சேஷன் டிக்டேஷன் 5 மினிட்ஸ் இருக்கும், 8:30லேருந்து 8:35 வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா 8:55லேருந்து 10:25 வரைக்கும் அந்த கண்டென்சேஷனுக்கும் கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி டைம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? 20 நிமிஷம் தான் கேப்பு. ஸோ 10:45லேருந்து 10:52 வரைக்கும் 7 நிமிஷம் ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன். அதுக்கப்புறம் 11:15லேருந்து 12:45 வரைக்கும் அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். மார்னிங்கே முடிஞ்சிருது. இப்போ ஜூனியர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 2:30 மணிக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செகண்ட் பேப்பர் நடக்குது. 2:30லேருந்து 4 மணி வரைக்கும் செகண்ட் பேப்பர். ஓகேங்களா? லித்தோகிராஃபி, தியரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது, அதுக்கப்புறமா லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட், ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட், அது வந்து இருக்கும். ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4:15க்கு தான் கொடுக்குறாங்க. 7 நிமிஷம் டிக்டேஷன், 4:15லேருந்து 4:22 வரைக்கும். திரும்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு 4:40லேருந்து 5:40 வரைக்கும், 1 மணி நேரம். ஸோ இதை தான் வந்து டைம் டேபிள் ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷனுக்கு. அப்படியே டைப் ரைட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க, அக்கௌண்டன்சியும் கொடுத்துருக்குறாங்க. இதை நான் ஃபஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன் இந்த பிடிஎஃப். நீங்கள் ஒன் டைம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதுபடி தான் எக்ஸாமினேஷன் வந்து நடக்குங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கும் இந்த எக்ஸாமினேஷன்ஸுக்கும் டைமிங்ஸ் வந்து மாறி இருக்கு. ஓகே, இப்போ லாஸ்ட் எக்ஸாம் மாதிரியே இது பண்ண வேண்டாம். ஹால் டிக்கெட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையுமே ஒன் டைம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக எக்ஸாமினேஷன் சென்டருமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹால் டிக்கெட்டில். ஓகேங்களா? அதையுமே என்னன்றதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வேறு எதுனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இதை டவுட் கேட்கறதுக்கு முன்னாடி இதை ஒன் டைம் வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. இந்த வீடியோ இன்னொரு வாட்டியும் பாருங்கள். பார்த்துட்டு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. சரிங்களா? ஆகஸ்ட் 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டோட வெப்சைட்டில் வரப்போ நம்மளுடைய சேனல்லையும் அது ரிலேட்டடாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோ வந்து பார்க்கலாம். பை.